நீட் 2026 எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் பத்தின ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ மறக்காம கேட்டுக்கங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் 2026க்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆகல. என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்ததும் தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷன்லேருந்து டைவர்ட் ஆகாதீங்க. ஏன்னா இந்த 4 months நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல். எக்ஸாம்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு 4 மாசம் தான் இருக்கு. மே மந்த் நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு ஓபன் ஆகும் அப்படின்னா, நீட் 2025ஓட இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் விண்டோ பிப்ரவரி 7ஆம் தேதி ஓபன் ஆயிருக்கு. என்னைக்கு லாஸ்ட் அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதி. அப்போ இந்த தடவையும் பிப்ரவரி அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நம்மளுக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் ஆகும். சார், கண்டிப்பா சொல்லிட முடியுமா? சப்போஸ் முன்னாடி ஜனவரியில ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாசம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிடையாது. 2024 எக்ஸாமோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 9ஆம் தேதி அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 2024லயும் பிப்ரவரி 9th தான் ஓபன் ஆயிருக்கு. 2025ல பிப்ரவரி 7th தான் ஓபன் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியும் நம்ம எப்போ அப்ளிகேஷனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான். ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க ப்ரிப்பரேஷன்ல கண்டினியூஸா ஸ்டெடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. இப்போ இந்த மீன் டைம், இப்போ நம்மளுக்கு இந்த 1 மாசம் டைம் இருக்கு ஜனவரி. இதுல நான் அப்ளிகேஷன் ஃபார்ம்காக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னா எஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் ஆனதுமே கண்டிப்பா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 3 மாசத்துக்கு மேலான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 3 மாசத்துக்கு உள்ள நம்ம கண்டிப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்திருக்கணும். அதுக்கான டீடைல், அது மட்டும் இல்லாம போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ அதையுமே கொடுத்திருப்பாங்க. என்னென்ன டைமென்ஷன்ல எப்படி எடுக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்மளோட கேண்டிடேட் சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், இதெல்லாம் மட்டும் கரெக்டா என்ன ஸ்பெசிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் இந்த மந்த்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் ஆனதும் நம்மளால கண்டிப்பா இமிடியேட்டா அப்ளை பண்ணிட முடியும் எக்ஸாம்க்கு. ஸோ மறுபடி சொல்றேன், மற்ற நோட்டிபிகேஷன்ஸை மைண்ட்ல வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. இந்த டீடைல் 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி போட்டோ அண்ட் தென் சிக்னேச்சர் இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.